பார்த்தீங்களா? அந்த எக்ஸசைசஸ்லாம் பண்ணீங்களா? சொல்லுங்க. கஷ்டமாக இருக்கா? டென்சஸ் ஈஸி தானே, ப்ராக்டிஸ் தான். திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்கலாமா? ஒன்றும் ஆன்சரே காணோம். பார்க்கலாமா? சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸுங்கிறது டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். சென்டென்சஸில் 3 டைப் இருக்குது. சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். ஏதாவது இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சிம்பிள் சென்டென்ஸ்னால் எப்படி இருக்கும்? அதை பார்க்க வேண்டாம், நீங்களே சொல்லுங்கள். சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், காம்பவுண்ட் எப்படி இருக்கும், காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும்? ஏதாவது ஐடியா இருக்கா? சும்மா சொல்லுங்கள், தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதாவது கெஸ் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆ ம் 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 ஃப்ரேஸ்ன்னு சொல்ல முடியாது, கிளாஸ். CLAUSE, கிளாஸ். இப்போ சிம்பிள் சென்டென்ஸ்னால் ஒரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். அதில் கன்ஜங்ஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது, அதுதான். காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் 2 கிளாஸஸ், 2 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் தனித்தனியாக பிரித்தாலும் மீனிங் கொடுக்கும். எப்படி சிம்பிள் சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸ் ஒரு கம்ப்ளீட் மீனிங் இருக்கோ, அதே மாதிரி காம்பவுண்ட் சென்டென்ஸில் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாம். நடுவில் ஒரு கன்ஜங்ஷன் இருக்கும், ஒரு கனெக்டர் இருக்கும். அந்த கனெக்டரை எடுத்துகிட்டு தனித்தனி சென்டென்ஸாக போட்டுடலாம். பட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் அந்த கனெக்டரோடு தான் வரும், அது வந்து மீனிங் வராது. மெயின் கிளாஸ் ஒன்று இருக்கும், அடுத்து வந்து ஒரு தனியாக இன்னொரு கிளாஸ் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம பேர் சப்பார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சப்பார்டினேட் கிளாஸில் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. அது தெரியுமா? அந்த சப்பார்டினேட் கிளாஸை 3 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கலாம். என்னென்னது? ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை, அது டிபெண்ட், இண்டிபெண்ட், காம்பவுண்டு, காம்ப்ளெக்ஸில் எல்லாம் வரும். கிளாஸஸ் 3 கிளாஸஸ் இருக்குது. நவுன் கிளாஸ், அட்வர்ப் கிளாஸ் அண்ட் ஆட்ஜெக்டிவ் கிளாஸ். 3 கிளாஸ் இருக்குது. அப்போ நம்ம வந்து சில எப்படி வந்து சிம்பிள் சென்டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துக்குறோம். அப்புறம் சிம்பிள் டு காம்பவுண்ட், காம்பவுண்ட் டு காம்ப்ளெக்ஸ் எப்படி வேணால் நீங்கள் விளையாடலாம் கிராமரை வச்சு, ரைட்டா? அப்புறம் இன்னொன்று என்னென்னா, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஒரு சபார்டினேட் கிளாஸ், எந்த காம்பவுண்டாக இருக்கட்டும், காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், ஒரு சபார்டினேட் கிளாஸ் தான் வரும்னு அர்த்தம் இல்லை. மல்டி சபார்டினேட் கிளாஸஸும் வரும். சரியா? அந்த கனெக்டாஸ், அதாவது இந்த கன்ஜங்ஷன், அந்த வேர்ட்ஸ் அண்ட், பட், ஸோ, பிகாஸ், வை, வென், வாட், ஹூ, இதெல்லாம் கனெக்டாஸ். இந்த கனெக்டாஸை வச்சு நீங்கள் அது காம்பவுண்ட் சென்டென்ஸாக, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக அப்படின்னும் ஐடென்டிஃபை பண்ணலாம், ரைட்டா? சரியா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு we concentrate on simple sentence. ஒரு சிம்பிள் சென்டென்ஸ், ஒரு சிம்பிள் மெசேஜை எந்த கன்ஜங்ஷனும் இல்லாமல் வர்றதான் சிம்பிள் சென்டென்ஸ். நான் 3 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். ஐ ஈட் ரைஸ். ஐங்கிறது சப்ஜெக்ட், ஈட்டுங்கிறது வேர்ப், அண்ட் ரைஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட், ரைட்? ஷி சிங்ஸ், ஆப்ஜெக்ட் இல்லாமலும் இருக்கலாம். அதில் ஒரு அது இந்த வேர்ப்ஸை பொறுத்து, ட்ரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு அப்புறம் சொல்லித்தரேன். இந்த டாக் ரன்ஸ், ஆப்ஜெக்ட்டு தேவையில்லை சில சென்டென்சஸ்க்கு. சரியா? எ சென்டென்ஸ் விச் ஹேஸ் ஒன்லி ஆஃப் மெயின் கிளாஸ் இஸ் கால்டு சிம்பிள் சென்டென்ஸ். ஒரு மெயின் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும், நோ சபார்டினேட் கிளாஸ். டு வி அண்டர்ஸ்டாண்ட் த ஐடியா? ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக சின்ன சின்ன சென்டென்சஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ 1 சப்ஜெக்ட் 1 வேர்ப், ரைட்? இப்போ அடுத்து காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் 2 மெயின் கிளாஸஸ் இருக்கும். ஐ லைக் டீ, ஐ லைக் காஃபி. கேன் வி ஜாயின் தீஸ் 2 சென்டென்சஸ்? பட் வி நீட் அ கன்ஜங்ஷன். சும்மா ஜாயின் பண்ண முடியாது. ஐ லைக் டீ அண்ட் ஐ லைக் காஃபி. இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். தனித்தனியாக பிரித்தாலும் மீனிங் கொடுக்கும், ஒரு கனெக்டர் இருக்கும்.
So when two simple sentences are joined using a conjunction like and, but, or, we get a compound sentence. இது வந்து structure. இந்த and, but, or இன்னும் வேர்ட்ஸ் இருக்கு, இன்னும் கன்ஜங்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப காமனாக வர்றது and, but, or தான் வரும். சரியா? இப்போ இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் என்னன்னா சிம்பிள் சென்டென்ஸ் அண்ட் சிம்பிள், simple sentence but simple, simple sentence or simple. So and, but, are friendship words. அதனால இந்த வேர்ட்ஸுக்கு, இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேர்ட்ஸ்னு ஒரு செல்ல பேர் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து நமக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணி கொடுத்துரும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணாது. ரைட்டா? ஈஸியாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். கன்ஜங்ஷன் நல்லா அழகாக தெரியும். அதை தூக்கி இந்த சென்டென்ஸை இந்த பக்கம், இந்த சென்டென்ஸ் இது பண்ணால் தனித்தனி வேர்ட் சென்டென்சஸாக வந்துடும். அண்ட் ஹெல்ப் சென்டென்சஸ் டு பிகம் ஃப்ரெண்ட்ஸ். கனெக்ட் பண்ணி விடுது. ரைட்டா? I stayed at home. It was raining. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதை வந்து பிகாஸ் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு தான், ஏன்னா ரீசன் அவுட் பண்ணுறோம். ஏன் நான் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டேன். ஐ ஸ்டேட் அட் ஹோம் பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங். அப்போ இந்த பிகாஸுங்கிறது வந்து ஒரு கோஆர்டினேட்டிங் சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ அந்த சப்பார்டினேட்டிங் கிளாஸை இணைக்கிறதுனால ஐ ஸ்டேட் அட் ஹோம் பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங். விச் பார்ட் கிவ்ஸ் த ரீசன்? ஐ ஸ்டேட் அட் ஹோம் தான் கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது. பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு இன்கம்ப்ளீட், நீங்கள் சொன்ன மாதிரி கிளாஸ், அது ஃப்ரேஸ்னு கூட சொல்லலாம். ஃப்ரேஸ் கிடையாது, கிளாஸ் தான் அது. ஓகே, அதனால அந்த பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங் வந்து தனியாக இருக்குமா? will it stand alone? It won't give the meaning. So a complex sentence has one main idea and one supporting idea. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி டிபெண்ட், இந்த 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 ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட தான் இருந்தால் தான் அது டிபெண்ட் ஆகும். ஸோ பிகாஸ், வென், இஃப், ஆல்தோ. வென் த பெல் ரேங் த சில்ட்ரன் ரேன் அவுட். இதில் எது மெயின் கிளாஸ், எது சபார்டினேட் கிளாஸ்? தம்பி சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. when the bell rang the children ran out. இதில் ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது, ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்குது. எது மெயின் கிளாஸ்? அந்த சில்ட்ரன் ரேன் அவுட்டுங்கிறது மெயின் கிளாஸ். when the bell rang. அப்போ இந்த கன்ஜங்ஷன் எங்கே இருக்குங்க? கன்ஜங்ஷன் எங்கே இருக்குது? கன்ஜங்ஷன் வந்து சபார்டினேட் கிளாஸோட தான் வரும். இப்போ இது சபார்டினேட் கிளாஸ்னால் இதுதான் கன்ஜங்ஷன். வென்ங்கிற வேர்டு தான் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது. ரைட்டா? இப்போ சிம்பிள்னா ஒரு ஐடியா இருக்கும். எக்ஸாம்பிள், ஷீ ரீட்ஸ். காம்பவுண்ட்னா டூ ஈக்குவல் ஐடியாஸ், ஷி ரீட்ஸ் அண்ட் ஷி ரைட்ஸ். காம்ப்ளெக்ஸ்னா ஒன் மெயின் வேர்ப், ஒன் ஹெல்ப்பர். இப்போ ஷி ரீட்ஸ் பிகாஸ் ஷி லவ்ஸ் ஸ்டோரிஸ். அது ஹெல்ப் பண்ணுது அந்த சென்டென்ஸ்க்கு. ரைட்டா? எது? அந்த மெயின் கிளாஸ் வந்து என்னது? ஷி ரீட்ஸ், அவ்வளோதான், அது மெயின் கிளாஸ். அதை சப்போர்ட் பண்ணி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வருது, பிகாஸ் she loves, sorry, she loves stories. Okay, so she reads because she loves stories. இது வந்து ஒரு ஹெல்ப்பர் அந்த பக்கம் இருக்கிறது, அந்த ஸ்டேட்மெண்ட் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ். ரைட்? எனி டவுட்? காம்பவுண்டு she reads. ஷீ ரீட்ஸ் அண்ட் ஹீ ரைட்ஸ். மீனிங் வந்துச்சுன்னா ஓகே தான். அவங்க எழுதுவாங்க, இவர் படிப்பார், இவர் ரீட் பண்ணுவார், ஓகே. ஆனால் நமக்கு என்ன, ரெண்டு மெயின் கிளாஸஸ் கனெக்டட் பை ஒரு கன்ஜங்ஷன். அது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அப்படின்னா அது காம்பவுண்ட் சென்டென்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்லாம் ஈஸி தான், ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து சிம்பிள் சென்டென்ஸில் ஐ வாஸ் டயர்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இதை எப்படி காம்பவுண்டாக மாற்றுறது? ஐ வாஸ் டயர்ட் பட் ஐ ஃபினிஷ்ட் மை ஒர்க். பட் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ரெண்டு மெயின் கிளாஸஸ் இருக்குது, ஐ வாஸ் டயர்ட், ஐ ஃபினிஷ்ட் மை ஒர்க். ஓகே,
காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஐ வாஸ் டயர்ட் பிகாஸ் ஐ டென்ட் ஸ்லீப் வெல். ரீசன் அவுட் பண்ணுறோம். ஸோ அது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், ரைட்? ஓகே. இப்போ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். என்னெல்லாம் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்? ஃபார், அண்ட், நார், பட், ஆர், எட், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி தான். பட் நீங்கள் மீனிங்கை பார்த்து கண்டுபிடிக்கிறதா ஈஸியான மெத்தட். பட் இது ஒரு ஒரு ஐடியாவுக்காக நம்ம இது பண்ணிக்கிறது. அடுத்து சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸில் இதெல்லாம் சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஜென்ரலாக நம்ம எழுதும் போதோ வாசிக்கும் போதோ இந்த இந்த வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம் கனெக்டாஸா, கன்ஜங்ஷன்ஸா. வென், ஆஃப்டர், ஈவன் தோ, வென்எவர், ஆல்தோ, சின்ஸ், வெரஸ், ஆஸ், பிகாஸ், as because, though, wherever, before, unless, while, if, until. most probably ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் வராது எக்ஸாமில், ஈஸியாக தான் இருக்கும். பிகாஸ், வென், இந்த மாதிரி சின்ஸ், அந்த மாதிரி வேர்ட்ஸை வச்சு தான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி வரும். we examine the following sentences. an honest man is loved by all. இது வந்து சப்ஜெக்ட் ப்ரிடிகேட்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் ப்ரிடிகேட். an honest man is loved by all. இது சிம்பிள் சென்டென்ஸா, காம்பவுண்ட் சென்டென்ஸா, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா? சிம்பிள் சென்டென்ஸ். ஏன்னா எதை வச்சு சொல்றீங்க? கன்ஜங்ஷனே இல்லை. அப்புறம் ஒரு காமன் மீனிங் வந்து வருது. an honest man is loved by all. இது வந்து ஒரு 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 ஒரே ஸ்டேட்மெண்ட்டு, மீனிங்ஃபுல்லாக இருக்குது, நோ கன்ஜங்ஷன், ஸோ சிம்பிள் சென்டென்ஸ். பட் சப்ஜெக்ட் ப்ரிடிகேட் இருக்குது. அது நீட் நாட், யூ நீட் நாட் வரி. இட் ஹேஸ் ஒன்லி ஒன் ஃபைனைட் வேர்ப். என்ன ஃபைனைட்? கொஞ்சம் கீழே. என்ன ஃபைனைட் வேர்ப் என்ன இருக்குது அதில்? இஸ் லவ்டு. அதான் வேர்ப். ஃபைனைட் வேர்ப்னா அந்த மெயின் வேர்ப் இஸ் லவ்டு. இஸ் வந்து ஆக்சிலரி வேர்ப், லவ்டு மெயின் வேர்ப், ரைட்? அவ்வளோதான். த மூன் ரோஸ் அண்ட் எவ்ரி திங் லுக்ட் பிரைட். இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். புரியுதா? ஏன் காம்பவுண்ட் சென்டென்ஸ்? இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். நடுவில் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்குது. த மூன் ரோஸ் ஒரு மீனிங் இருக்குது. பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் ரைஸ் இஸ் ரோஸ். சரியா? த மூன் ரோஸ் பார்ட் 1 அண்ட் எவ்ரி திங் லுக்ட் பிரைட், எல்லாம் பிரைட்டாக இருந்துச்சு. ஸோ பார்ட் 2. இது ரெண்டையும் 2 பார்ட்ஸ் ஜாயின்ட் பை அ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஈச் பார்ட் ஹேஸ் அ சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட். ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒரு சப்ஜெக்ட் ப்ரிடிகேட் இருக்குது, ரைட்டா? எங்கே இருக்குது சப்ஜெக்ட்? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் த மூன் ரோஸ் அண்ட் எவ்ரி திங் லுக்ட் பிரைட் வந்து ப்ரிடிகேட். த மூன் வந்து சப்ஜெக்ட், ரோஸ் வந்து verb, rest of the things are predicate, right? Right. கீழே கீழே கொஞ்சம். அந்த லாஸ்ட் 2 sentences. டபுள் சென்டென்ஸ். ஸோ ஈச் இஸ் அ கிளாஸ். ரெண்டுமே கிளாஸ், டபுள் சென்டென்ஸாக இருக்கிறதுனால தே ஆர் கால்டு கோஆர்டினேட் கிளாஸ். அ சென்டென்ஸ் மேட் அப் ஆஃப் கோஆர்டினேட் கிளாஸஸ் இஸ் கால்டு காம்பவுண்ட் சென்டென்ஸ். இதுக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ். கீழே அடுத்தஸில் ஐ காட் அ புக் ஃப்ரம் த லைப்ரரி அண்ட் ரெட் இட் அண்ட் என்ஜாய்ட் இட். ஆக்சுவலாக இந்த அண்ட் வராது, நான் சும்மா ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கொடுத்துருக்கேன். ஐ காட் அ புக் ஃப்ரம் த லைப்ரரி கமா ரெட் இட் அண்ட் என்ஜாய்ட் இட், ரைட்டா? இது வந்து இதை 3 பிரிக்கலாம். 3 பார்ட் இருக்கு. ஐ ரெட் அ புக் ஃப்ரம் த லைப்ரரி ஒரு பாட்டு, ஐ ரெட் இட், அங்கே வந்து இன்விசிபிள் இட் ஐங்கிறது, சரியா? ஐ ரெட் இட் அண்ட் லாஸ்ட் பார்ட் இஸ் ஐ என்ஜாய்ட் இட். இந்த 3 பாட்டையும் கோஆர்டினேட்டர்ஸ், இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்து ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் கனெக்ட் பண்ணால் அதுவும் காம்பவுண்ட் சென்டென்ஸ் தான். ஆனால் இதை வந்து மல்டிபிள் சென்டென்ஸ்னு சொல்லிக்கிறோம், மல்டிபிள் கிளாஸஸ் இருக்கிறதுனால. புரியுதா? சரியா? ஓகே. இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். வி ரிட்டர்ன்ட் வென் த சன்செட். வி ரிட்டர்ன்ட் ஒரு பார்ட்டு, ஒரு மெயின் கிளாஸு. வென் த சன்செட் அது ரெண்டாவது கிளாஸ். மெயின் கிளாஸ் கிடையாது,
அதுதான் வந்து சபார்டினேட் கிளாஸ். வி ரிட்டர்ன்ட் மேக்ஸ் குட் சென்ஸ். வி ரிட்டர்ன்டுங்கிறது நமக்கு ஒரு மீனிங் கொடுக்குது. வென் த சன்செட் ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கா இல்லையா? வென் த சன்செட் அப்படிங்கும் போது ஒரு ஒரு நம்ம கிளாஸ் எடுக்கும் போது 2 வேயாக இருக்கணும். நீங்கள் ஆன்சர் பண்ணணும், எஸ்ஸு நோ ஏதாவது சொன்னால் தான் ஒரு கிளாஸ் எடுக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். கம்முன்னு இருந்தால் நான் என்ன ஐயோ புரியுதா புரியலையா அப்படின்னு ஒரு பயம் வருமா இல்லையா? ரெசிப்ரோகேட் பண்ணணும். ரிசீவர் சைடில் இருந்தும் ஆன்சர் இப்படி இதுதானே லூஸாக இருக்கும். சரி ஓகே சரியா? கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள், தூக்கம் வந்துடும் இல்லைன்னா. தப்பாக ரைட்டு அதை பற்றி கவலையே படக்கூடாது. ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கணும், பேசிகிட்டே இருக்கணும். அமைதியாக உட்காந்துருந்தா ரொம்ப கஷ்டமாக. அங்கே பின்னாடி முன்னாடி வரலாம்ல, வாங்க இங்கே வாங்க, முன்னாடி வாங்க. நீங்கள் இருங்க சார், ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கணும், ஒரு ஆசையாக படிக்கணும் எதுவாக இருந்தாலும். சரியா? அப்போ தான் வந்து இதுதான் நம்மளுடைய எய்ம், அல்டிமேட் கோல் அப்படின்னு ஒரு பர்பஸ்க்காக வர்றோம். அப்போ இந்த 2 ஹவர்ஸை சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நல்லா கவனிக்கணும், டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கணும், பயப்படக்கூடாது, தயங்காமல் கேட்கணும். சம்டைம்ஸ் நான் உங்ககிட்ட இருந்து சில விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரியும் இருக்கும். ஏதாவது ஒன்று எனக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் அதை கேட்கும் போது நான் அதை ரெஃபர் பண்ணி பார்ப்பேன். புரியுதா? அதனால் தயவுசெய்து டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுங்கள். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லி நான் படிச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நல்லா சிரிங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அப்படியே கம்முன்னு இறுகி போய் உட்காந்துருக்கீங்க. இப்படிலாம் எனக்கு கிளாஸு எனக்கு ஸ்கூலில் கிளாஸ்லாம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், ஸ்டாப் பண்ணிடுவேன். சரியா? சிரிங்க, பேசுங்க, சிரிக்கணும். சிரிச்சா ரொம்ப நாளைக்கு யங்காக இருப்பீங்க. அது யங்காக இருக்கணுமா இல்லையா? எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். யங்காக மட்டும் இருக்கக்கூடாது, எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கணும். ஓடி 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 உங்களுக்கு என்ன தேடி கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டுபிடிக்கணும். நீங்கள்லாம் வந்து ஒரு ஆஸ்பிரேஷனோடு இருக்கணும். சின்ன வயசில் எங்களுக்கெல்லாம் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல்லாம் இல்லை. அப்போது சொல்லப்போனால் என்ன படிக்கிறோம், என்ன பண்ணுறோம், எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் அந்தளவுக்கு கேர் எடுக்க மாட்டாங்க. அப்படியே கூட்டத்தில் அப்படியே போயிட்டே தான் இருப்போம். யாரோ ஏதோ படிக்கிறோம், ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு. ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே தான் ஆஹா நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணும். பட் நீங்கள் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எதை எடுத்தாலும் நெட்டில் பார்த்துடலாம். நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு புது விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும். சரியா? இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டேன், இன்றைக்கி என்ன புது வேர்டு கற்றுக்கிட்டேன், இன்றைக்கி என்ன வந்து நான் லேர்ன் பண்ணேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் அப்படி பார்த்துட்டே தான் இருப்பேன், என்னடா பிள்ளைங்களுக்கு என்னடா சொல்கிறதுன்னு. ஏன்னா அவுடேட்டட் ஆகிடக்கூடாது நாங்கள். சரியா? ஈஸியாக ஒரு வேர்டு ஸ்கூலில் பிள்ளைங்கள்லாம் சொல்லிடுங்க, பூமர் அப்படின்னு சொல்லிடுங்க. அது ரொம்ப வந்து ஹர்ட்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லும் போது. யாருக்குமே எந்த பூமராக இருந்தாலுமே அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காது. அப்போ எனக்கெல்லாம் யாராவது அட்வைஸ் பண்ணால் முதல்ல நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதை நிறுத்துங்கன்னு சொல்லிடுவேன். எனக்கு என்ன முடியுமோ அதான் நான் செய்ய முடியும். அது மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக படிக்கணும், நிறைய படிக்கணும். எஜுகேஷன் தான் வெல்த் வாழ்க்கையில். வேறு சொத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறதுலாம் வேஸ்ட்டு. உங்களுக்கு கல்வி மட்டும் இருந்து ஒரு நல்ல ஒரு இதில் இருந்தீங்கன்னா எங்கே போனாலும் பொழைச்சிக்கிருவீங்க. எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுடைய கல்வி அறிவு, தைரியமாக பேசுகிறது. டகூரோட பொயட்ரி, நீங்கள் கீதாஞ்சலி, இந்த வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர்னு ஒன்று இருக்கும், படிச்சிருக்கீங்களா? சின்ன பிள்ளையில சின்ன கிளாஸில் இருந்திருக்கலாம். அவர் ஃபஸ்ட் லைனே இப்படி தான், வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் அண்ட் த ஹெட் இஸ் ஹெல்டு ஹை. இந்த ஒரு லைனை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. பயம் எப்போ வரும்? தப்பு பண்ணால் தான் பயப்படணும். அப்போ பயப்படும் போது தான் நம்ம தலை குனிஞ்சு நிற்கணும். அப்போ நம்ம எந்த தப்பும் பண்ணல, நம்ம வேலையை பார்த்துட்டே போகிறோம். வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர். மனசில் பயம் இல்லைன்னா இந்த ஹெட் இஸ் ஹெல்டு ஹை. தைரியமாக நிற்கலாம் எங்கேயும். மைண்டில் வச்சுக்கோங்க. நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்.
and zero fear of grammar. Right? Grammar ஒன்று பெரிய சூத்திரம் கிடையாது. கம்ப சூத்திரம் அப்படிலாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் கிடையாது. ஈஸி. ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ரைட்? அதனால் கொஞ்சம் சிரித்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி படிங்க. வி ரிட்டன். ஏன்னா எனக்கு அப்படியே உம்முன்னு பார்க்கும்போது ஐயோ நம்ம என்னமோ ஏதோ உட்டோப்பியாவில் இருக்கமோ அப்படின்னு நினச்சிக்கிற மாதிரி இருக்குது. சரியா? ஓகே. ஸோ வி ரிட்டர்ன்ட் வென் த சன்செட். வி ரிட்டர்ன்ட் வந்து மெயின் கிளாஸ் பிகாஸ் இட் கிவ்ஸ் கம்ப்ளீட் மீனிங். வென் த சன்செட் இது வந்து ஒரு கிளாஸ். ஸோ ரெண்டுமே கிளாஸாக இருந்தாலும் அது வந்து மெயின் கிளாஸ், இது சப்பார்டினேட் கிளாஸ். ஓகே. சச் கிளாஸ் இஸ் கால்ட் மெயின் ஆர் பிரின்சிபல் கிளாஸ். But the class when the sunset cannot make good sense and cannot stand alone. It depends on dependent class சொன்னீங்களா வந்தோன்னா. It depends on we returned. It is called dependent or subordinate class. And such sentences are called complex sentences. ரெண்டு கன்ஜங்ஷன் வரலாம். அப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்தேன் இல்லையா, கமா போட்டு காம்பவுண்ட் சென்டென்ஸில். அது அந்த கன்ஜங்ஷன், அதாவது சப்பார்டினேட் கிளாஸில் சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்கணும். கோஆர்டினேட்டிங் கிளாஸஸில் கமா போட்டு போயிட்டு இருக்கேன். ஏன்னா தனித்தனி மெயின் கிளாஸஸ் எல்லாமே வந்து மெயின் கிளாஸஸ். ரைட்? ஸோ திஸ் சென்டென்ஸ் ஹேஸ் ஒன் மெயின் கிளாஸ் அண்ட் டூ சப்பார்டினேட் கிளாஸ். அடுத்த சென்டென்ஸ் தான் நீங்கள் கேட்ட மாதிரியே வந்திருக்கு பாருங்க. As we tried to enter the inn, என்ன தெரியுமா? INN, இன் சத்திரம். அந்த காலத்தில், இப்போல்லாம் இன் கிடையாது, 2 எண் போடணும். As we tried to enter the inn, the innkeeper said that there was no room. ரூம்னா என்ன மீனிங்? ரூம் கிடையாது. ரூம்னா ஸ்பேஸ், இடம் இல்லை, அதான் ரூம். there is no room. As we tried to enter the inn, சப்பார்டினேட் கிளாஸ்னு போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சப்பார்டினேட் கன்ஜங்ஷன் அங்கே இருக்குது. என்ன இருக்குது? கரெக்டு தான், சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஆஸ்ங்கிறது வந்து சப்பார்டினேட் கன்ஜங்ஷன். ஸோ ஆஸ் வி ட்ரைடு டு என்டர் த இன், சப்பார்டினேட் கிளாஸ். த இன் கீப்பர் செட், அது வந்து உங்களுக்கு அங்கே கன்ஜங்ஷனும் இல்லை. த இன் கீப்பர் செட்டுங்கிறது இட் கிவ்ஸ் அ கம்ப்ளீட் மீனிங் இல்லையா? அப்போ அதுதான் மெயின் கிளாஸ். that there was no room, அது ஒரு சப்பார்டினேட் கிளாஸ். அப்போ உங்களுக்கு 2 கன்ஜங்ஷன் இருக்கா? as ஒன்று இருக்கு, that ஒன்று இருக்கு. ஸோ 2 கன்ஜங்ஷன் இருக்கு. ஸோ 2 சப்பார்டினேட் கிளாஸ், ஒரு மெயின் கிளாஸ். புரியுதா? பட் நான் அந்த ப்ரீவியஸ் சென்டென்ஸ் ஒன்று காம்பவுண்ட் சென்டென்ஸில் ஒன்று சொன்னேன். I got the book. I got a book from the library. அந்த இடத்துல and போடணும்னு அவசியம் இல்லை. கமா போட்டுட்டு I read it and enjoyed it. அந்த கடைசி மெயின் கிளாஸ்க்கு முன்னாடி தான் கன்ஜங்ஷன் போடணும். சரியா? அந்த இங்கே தான் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஐ காட் அ புக் ஃப்ரம் த லைப்ரரி, கமா, ரெட் இட் அண்ட் என்ஜாய்ட் இட். அதில் வந்து சப்ஜெக்ட் ஹிடனாக இருக்குது, அது நம்ம போட்டுக்கலாம், கெஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஐ காட் த புக் ஃப்ரம் லைப்ரரி, ஐ ரெட் இட் அண்ட் ஐ என்ஜாய்ட் இட். கோஆர்டினேட், அதுக்கு வந்து மல்டிபிள் சென்டென்ஸ்னு பேர். அதே மாதிரி தான் இந்த இப்போ நான் காம்ப்ளெக்ஸில் காமிச்சது மல்டிபிள் சென்டென்ஸ். ரைட்டா? As we tried to enter the inn, the innkeeper said that there was no room. இதில் வந்து கன்ஃபியூஸ் மட்டும் ஆயிடக்கூடாது. மெயின் கிளாஸ் எது, சபார்டினேட் கிளாஸ் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுல அது. ஸோ திஸ் சென்டென்ஸ் ஹேஸ் 1 மெயின் கிளாஸ் அண்ட் 2 சபார்டினேட் கிளாஸ். ஸோ it's a complex sentence. A complex sentence is one which consists of 1 main class and 1 or more subordinate classes, right? And we know what is independent class and dependent class.
For more clarity, we do few exercises. Join each pair of independent clauses with suitable conjunctions. பண்றீங்களா? A few minutes தரேன். I enjoy lazing around on the beach. I also love climbing the mountains. All of us met after many years. Independent-ஆ பண்ணுங்க. A few sentences கொடுத்துருக்கேன். Notebook எடுத்து. Written practice also very much we need. Classes இருக்கா? அப்போ என்ன செய்யணும்? Conjunction என்ன போடணும்? ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்குது, ரெண்டுமே தனித்தனியாக கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது. அப்போ இது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஐ என்ஜாய் லேசிங் அரவுண்ட் ஆன் த பீச் அண்ட் ஐ ஆல்சோ லவ் கிளைம்பிங் த மவுண்டன்ஸ். புரியுதா? அடுத்தது, ஆல் ஆஃப் அஸ் மெட் ஆஃப்டர் மெனி இயர்ஸ், வி ஹேட் அ கிரேட் டைம். அண்ட் வி ஹேட் அ கிரேட் டைம். ஆல் ஆஃப் அஸ் மெட் ஆஃப்டர் மெனி இயர்ஸ் அண்ட் வி ஹேட் அ கிரேட் டைம். They were all tired. They had been, sorry, bad been la had been gardening the whole day. வேகமா டைப் பண்ணனால சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. They were all tired. They had been gardening the whole day. They had been gardening the whole day. They were all tired because they had been gardening the whole day. இது என்ன சென்டென்ஸ்? சிம்பிளா, காம்பவுண்டா, காம்ப்ளெக்ஸா? காம்ப்ளெக்ஸ், ரைட். Because எப்படி எப்படி அது எப்படி வரும்? as we they மீனிங்கே இல்லையே. ரீசன் தானே சொல்றோம் நம்ம. ஏன் அவங்க டயர்டானாங்க? ரீசனிங் தான். பட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்க்கு when we use because, இப்போ கன்ஜங்ஷன் வந்து ஒரு ஹிண்ட்டுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். பட் இட் டேக்ஸ் த மீனிங். நான் முதல்ல சொன்னேன், நீங்கள் மீனிங்கே பார்த்து எழுதணும். பட் காம்பவுண்டாக எழுதுனா எப்படி எழுதுவீங்க? நீங்கள் சொல்கிறது காம்பவுண்டா காம்ப்ளெக்ஸா? ஆஸ் போட்டா சூட் ஆகுதா? நீங்கள் போட்டு பாருங்க, சொல்லுங்க. ஆஸ் தே ஹேட் பீன் கார்டனிங் த ஹோல் டே, அது எப்படி ஆஸ் வருவீங்க? ஆஸ் போட்டால் மீனிங்கே மாறிடுமே. ஆஸ் வந்து ரீசன் அவுட் பண்ணாது. பிகாஸ் ஆப்ட் வேர்டு இருக்கும் போது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சரியா? ஆஸ் வச்சு ஓகே, யூ கிரியேட் ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். அது ஒரு ரீசன் சொல்லலாம். பட் வாட் டு சே, இதை வந்து நீங்கள் பிகாஸ் இஸ் த ஆப்ட் வேர்ட் ஃபார் திஸ். வென் யூ ஹாவ் ஒரு ஆப்ட் வேர்டு இருக்கும் போது நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது. சரியான மீனிங் வரணும். ஓகே, சின்ஸ் கூட போகலாம். சின்ஸ் வி ஹேட் பீன் ஒர்க்கிங் கார்டனிங், சின்ஸ் தே ஹேட் பீன் கார்டனிங் த ஹோல் டே, தே வர் ஆல் டயர்டு. வெரி சிம்பிள், பிகாஸை போட்டு முடிச்சிருங்க, அவ்வளோதான். டோன்ட் மேக் இட் வெரி காம்ப்ளிகேட்டட். ஓகே, சரி. Next, we could buy the cheese here. We could try some homemade cheese. But எப்படி வரும்? பட் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் தான். அல்லது சரி போட்டு பாரு. We could buy the cheese here, but we could try some homemade cheese. போடலாம். நம்ம ஆர்டினரி சீஸ் வாங்குறதுக்கு பதிலாக பட் we can buy homemade cheese போடலாம். வேற, we could buy the cheese here or we could try some homemade cheese. கரெக்ட். பட் இது என்ன சென்டென்ஸ்? பட் போட்டாலும் காம்பவுண்ட் தான், ஆர் போட்டாலும் காம்பவுண்ட் தான். அந்த ப்ரீவியஸ் சென்டென்ஸில் ஆஸ் போட்டாலும் காம்ப்ளெக்ஸ் தான். ரீசனிங், ரைட்? ஓகே. பட் உங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு கன்ஜங்ஷனை எடுத்துக்கோங்க எப்பவுமே. இப்போ we could buy the cheese here and we could try some homemade cheese. Also, it's understood. புரியுதா? பட் இட் இஸ் a compound sentence.
நமக்கு வந்து எந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோங்கிறது முக்கியமில்லை, அது காம்பவுண்டாக காம்ப்ளெக்ஸா அப்படிங்கிறது தான் முக்கியம். காம்பவுண்டாக மாற்ற சொல்லியிருக்காங்களா, காம்ப்ளெக்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்களா, அவ்வளோதான். ஐடென்டிஃபை பண்ணுறது கன்ஜங்ஷனை வச்சு காம்பவுண்டாக ஐடென்டிஃபை பண்ணமா, காம்ப்ளெக்ஸாக ஐடென்டிஃபை பண்ணமாங்கிறது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ டு நாட் ஹாவ் இன்னும் கொஞ்சம் கீழே. I do not have the energy for such silly things. I don't have time. I don't have the time. Any other answers? I do not have the energy for such silly things because I don't have the time. Compound or complex? Something else you said? And I don't have the energy for such silly things and I don't have the time. எந்த கன்ஜங்ஷனாலும் யூஸ் பண்ணலாம், பட் காம்பவுண்ட் சென்டென்ஸ், ரைட்? இதை காம்ப்ளெக்ஸாக மாற்ற முடியுமா? சபார்டினேட் கிளாஸாக மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ட்ரை பண்ணுறீங்களா? முடியல. ஓகே, காம்பவுண்ட் சென்டென்ஸ் தான். காம்ப்ளெக்ஸாக இதை மாற்ற முடியாது. ஸ்வேதா குவிக்லி ஓப்பன் த டோர். ஷி வாஸ் சோர்லி டிசப்பாயிண்டட். ஸ்வேதா, கம் ஆன், சே த ஸ்டேட்மெண்ட். வேறு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணலாமா? அண்ட் யூஸ் பண்ணலாம். Shweta quickly opened the door and she was sorely disappointed. Anything else? Any other conjunction? So and but உங்களுக்கு complete meaning வருதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. Compound sentence. The mobile phone dropped from any hand. Luckily it did not break. என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம்? Come on. பட் சொல்லுங்க, கரெக்ட் தான். And the mobile phone dropped from any hand, but luckily it did not break. வேற ஏதாவது conjunction? That's all. So compound sentence. I'd love to have another cookie. I'm too full. But I would love to have another cookie, but I'm too full. Meaning varudha? Okay. My typing speed has slowed down. I have injured my wrist. Because. Okay. Get inside the house. There is going to be heavy rain. Come on, tell me. என்ன conjunction வரலாம்? Easy தானே, compound sentence தானே. Get inside the house and குட்ல போடலாம்ல. And there is going to be heavy rain. Because வராது. எப்படி because வரும்? Get inside the house because there is going to be heavy rain. Okay, போடலாம். ஒரு சின்ன ஒர்க் ஷீட் இருக்கு, நீங்க shall I give it to you after the class? சரி, ஓகே. இது அப்புறமா கொடுத்துடலாம். இதுவும் இருக்கு, கிளாஸஸ் ஒர்க் ஷீட்டும் இருக்கு. அடுத்து ஆமாம். இப்போ சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ நம்ம ஃபோக்கஸ் வந்து கம்ப்ளீட்டாக காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் இருக்கணும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் சப்பார்டினேட் கிளாஸை கண்டுபிடிச்சி, அந்த சப்பார்டினேட் கிளாஸ் வந்து
என்ன டிஸ்கிரைப் கிடையாது, மாடிஃபைஸ் த வேர்ப். அட்வர்ப் வந்து மாடிஃபைஸ் த வேர்ப். வேர்பை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எலாபரேட்டாக சொல்லும். ஆட்ஜெக்டிவ் என்னது? குவாலிஃபைஸ் ஆர் டிஸ்கிரைப் த நவுன், குவாலிஃபைஸ் த நவுன். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நவுன், அட்வர்ப் அண்ட் ஆட்ஜெக்டிவ், இது மூணு என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு. வேர்ப்லேயே தெரிஞ்சிருச்சு. அட்வர்ப்னா வேர்பை தான் அது ஃபோக்கஸ் பண்ணும். ஆட்ஜெக்டிவ் வந்து நவுனை ஃபோக்கஸ் பண்ணும். சாரி, குவாலிஃபைஸ் த நவுன். இப்போ the noun class வந்து it does the work of a noun in a complex sentence. ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் இது நவுனோட ஒர்க்கை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், his greatest fear is that he may fail. இதில் எங்கே இருக்குது நவுன் இந்த சென்டென்ஸில்? his greatest fear ஃபுல்லாக, அது ஃபுல்லாக நவுன். his greatest fearங்கிறது நவுன். is that he may fail. அப்போ அது என்ன செய்யுது? நவுனோட ஒர்க்கை, நவுனை பற்றி குவாலிஃபை பண்ணி அதோடைய நவுனோட குவாலிட்டியே சொல்லுது. எதுக்காக? அடுத்து இன்னொன்று என்னென்னா, ஈஸியாக நீங்கள் நவுன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும்னா, இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் வாட். வாட்டுங்கிற கொஸ்டினுக்கு அந்த நவுன் கிளாஸ் தான் ஆன்சராக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் ஹிஸ் கிரேட்டஸ்ட் ஃபியர்? தட் ஹி மே ஃபெயில், அதுதான். அப்போ அந்த வாட்டுங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா அது நவுன் கிளாஸ், ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே. A noun class is generally introduced by the subordinate conjunction that. It always answers the question what. Right? Pick out the noun classes in the following sentences. நானே பண்ணிட்டேன். I believe that he is guilty. I know that he is foolish. That gold is yellow needs no proof. இப்போ நீங்கள் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி பாருங்க. வாட்னு ஆன்சர் வருதான்னு பாருங்க. I believe that he is guilty. I believe what? That he is guilty. I know what? That he is foolish. What needs no proof? That the gold is yellow. சரியா? இது வந்து நவுன் கிளாஸ். நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஐ பிலீவ் தட் ஹீ இஸ் கில்ட்டி, ஐ நோ தட் ஹீ இஸ் ஃபூலிஷ், தட் கோல்டு இஸ் எல்லோ, நீட்ஸ் நோ ப்ரூஃப். நீட்ஸ் நோ ப்ரூஃப் தான் வந்து இங்கே நவுன். ரைட்? அந்த நவுனை பற்றி கொஞ்சம். ஓகே. த ஃபேக்ட் தட் ஹீ வாஸ் டிஸ்ஆனஸ்ட் மேட் மீ சஸ்பெக்ட் ஹிம். வாட் மேட் மீ டு சஸ்பெக்ட் ஹிம்? த ஃபேக்ட் தட் ஹீ வாஸ் டிஸ்ஆனஸ்ட், அதுதான் வந்து நவுன் கிளாஸ். Whether I can go is uncertain. What is uncertain? Whether I can go. We hear that your effort failed. We hear what? That your effort failed. That he was the rightful heir, he firmly believed. He firmly believed what? That he was the rightful heir. He begged that his life might be spared. He begged for what? That his life might be spared. Tell me why you did this. Tell me what? Why you did this. Ask whether the dinner is ready. Ask what? Whether the dinner is ready. I know where I could find him. I know what? Where I could find him. Can you guess what? Can you guess what I want? Okay. The belief that the soul is immortal is almost. What is almost? The belief that the soul is immortal. அதுதான் வந்து noun class. When he will visit us again, I don't know. What? I don't know. I don't know what. When he will visit us again. I've been planning to buy a new house. I've been planning what? To buy a new house. So noun class ரொம்ப ஈஸி ஐடென்டிஃபை பண்ணுறது. இந்த ஒரு ஹிண்ட்டை வச்சுக்கோங்க. வாட் டக்கு டக்கு டக்குன்னு. சரி கேளுங்க. கொஞ்சம் கீழே. ஐ பீன் பிளானிங் டு பை அ நியூ ஹவுஸ். பையிங் அ ஹவுஸ். இல்லை, நீங்கள் வந்து
மெயின் கிளாஸை ஐடென்டிஃபை பண்ணணும்ல இதில். ஐ ஹாவ் பீன் பிளானிங் அப்படிங்கிறது மெயின் கிளாஸ். அது ஒரு கம்ப்ளீட் மீனிங் வருதுல்ல. அடுத்து டு பை அ நியூ ஹவுஸ்ங்கிறது தான் வந்து சபார்டினேட் கிளாஸ். அந்த சபார்டினேட் கிளாஸ் நீங்கள் இது என்ன இதை டிபெண்ட் பண்ணி வருது. அது நவுன் கிளாஸா ஆட்ஜெக்டிவ் கிளாஸா அட்வர்ப் கிளாஸான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஐ ஹவ் பீன் பிளானிங் வாட், அந்த வாட்டுங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது. என்ன நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். நான் என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு புது வீடு வாங்குறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த என்னங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா நவுன் கிளாஸ். புரியுதா? முதல்ல நீங்கள் வந்து சப்பார்டினேட் கிளாஸை தனியாக பிரித்து எடுத்துடணும். மெயின் கிளாஸ் இல்லைன்னா பிரின்சிபல் கிளாஸ் அதை தனியாக எடுத்துகிட்டு சப்பார்டினேட் கிளாஸ் எடுத்துகிட்டு யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை இது நவுன் கிளாஸா அட்ஜெக்டிவ் கிளாஸா அட்வர்ப் கிளாஸான்னு. ரொம்ப ஈஸி வந்து நவுன் கிளாஸ். அதுக்கு ஒரு க்ளூ வந்து என்ன அப்படிங்கிற கொஸ்டின். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன், நான் என்ன செய்ய போகிறேன், அவர் என்ன சொல்ல போகிறாரு, இப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா அது நவுன் கிளாஸ். ரைட். அடுத்து அட்ஜெக்டிவ் கிளாஸ். அட்ஜெக்டிவ் கிளாஸும் ஒரு சபார்டினேட் கிளாஸ் தான். புரியுதுல்ல? அது வந்து இட் டஸ் த ஒர்க் ஆஃப் அன் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவோட வேலையை அது பார்க்கணும். அட்ஜெக்டிவ் என்ன வேலை பார்க்கும் ஒரு சென்டென்ஸில்? நவுனை குவாலிஃபை பண்ணும் இல்லை டிஸ்கிரைப் பண்ணும். adjectives qualifies a noun. He is a boy, he is a handsome boy. இதை வந்து இப்போ he is a boyங்கிறது ஒரு சாதாரண சென்டென்ஸ். he is a handsome boy. அந்த பாயை பற்றி ஒரு ஒரு adjective கொடுக்குறோம். அவனை பற்றி, அந்த பையனை பற்றி ஒரு குவாலிஃபை பண்ணுறதோ டிஸ்கிரைப் பண்ணுறதோ ஒரு டிஸ்கிரைபிங் வேர்டு அது ஹேண்ட்ஸம் அப்படிங்கிறது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அட்ஜெக்டிவ். இப்போ சம்டைம்ஸ் அந்த 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 அட்ஜெக்டிவை எலாபரேட் பண்ணி ஒரு கிளாஸ் வந்துச்சுன்னா அட்ஜெக்டிவ் கிளாஸ். The dog that accompanies me is my son's pet. The dog is my son's pet. இதுதான் மெயின் கிளாஸ். That accompanies me இதுதான் வந்து சப்பார்டினேட் கிளாஸ். சில நேரங்களில் சென்டென்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி நடுவுலையும் வரும். அட்ஜெக்டிவ் கிளாஸோ அட்வர்ப் கிளாஸோ நடுவுலையும் வரலாம். ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக முதல்ல மெயின் கிளாஸை பிரித்து எடுக்கணும். புரியுதா தம்பி? இதில் எது மெயின் கிளாஸ் சும்மா சொல்லுங்கள். நீங்கள் மட்டும்தான் டவுட் கேட்குறீங்க. ஐ அப்ரிஷியேட் யூ. த டாக் வந்து நவுனு. மெயின் கிளாஸ் எது? த டாக் இஸ் மை சன்ஸ் பெட். அதுதான் மெயின் கிளாஸ். இப்போ அந்த டாகுங்கிறது நவுன். அந்த நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது. என்ன டிஸ்கிரைப் என்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க? அந்த டாகை பற்றி எந்த ஃப்ரேஸ் எந்த கிளாஸ் பேசுது? that accompanies me. அப்போ அது நம்ம அந்த அந்த 3 வேர்ட்ஸும் வந்து டாக் என்ன பண்ணுதுங்கிறத டாகை பற்றி பேசுது இல்லையா? ஸோ த டாக் இஸ் மை சன்ஸ் பெட் மெயின் கிளாஸ். தட் அக்கம்பனிஸ் மீ வந்து ஆட்ஜெக்டிவ் கிளாஸ். இந்த டாகோட டிஸ்கிரைப் பண்ணுது, என்ன வேலை பார்க்குது, என்ன பண்ணுதுன்னு குவாலிஃபை பண்ணுது, அவ்வளோதான். ரைட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். திஸ் இஸ் த கேர்ள் ஹூஸ் பைக் ஐ am ரைடிங். This is the girl, main class. Right? Whose bike I am riding. இந்த whose வந்து எப்பவுமே whose அதெல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தான் அந்த கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ அவளை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறோம். குவாலிஃபைஸ் த கேர்ள். அவங்களோட அந்த அவளோட பைக்கை பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ தட் குவாலிஃபைஸ் த கேர்ள்ஸ் சம்திங். அவளை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறோம். இப்போ qualifies the noun girl. That is an adjective class. சரியா? The next one is the adverb class. Adverb class also a subordinate class. It does the work of an adverb, that is modifies the verb. They also show இதெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ எலாபரேட்டாக வருமானு எனக்கு தெரியல.
டைம்க்கு ஒன்று வரும், பிளேஸ்க்கு ஒன்று, மேனருக்கு ஒன்று, ஹவு மச்னா டிகிரியா, ஒய்னா காஸ் ரீசன், பிகாஸ்னால் காஸ் ரீசன், இஃப் வந்து கண்டிஷன். இதெல்லாம் வந்து அட்வர்பை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட்ஸ். அட்வர்ப் ஆஃப் டைம், அட்வர்ப் ஆஃப் மேனர், அட்வர்ப் ஆஃப் ரீசன், அதெல்லாம் இந்த வேர்ட்ஸ், இந்த கன்ஜங்ஷன்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு மேக் அ நோட் ஆஃப் இட், எழுதிக்கோங்க இதை. Okay. Do you have any doubt? நவுனை பற்றின்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்தேன் இல்லையா, என்னது, எவ்ரி ரூல் நம்பர் 1 படித்தோம். ரெண்டாவது போத் அண்ட், எய்தர் ஆர், நெய்தர் நார், அது ஒன்று படித்தோம். 3 தேர்டு கண்டிஷன்ஸு வந்துச்சு, ஒன் ஆஃப் த வந்துச்சு. அப்புறம் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் படித்தோம். ஒன் ஆஃப் த சொல்லிட்டேன். இன்னும் ஒன்று சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், நம்பர், அந்த இது படித்தோம் இல்லையா. ஓகே, இப்போ ரூல் நம்பர் 7, எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் டைம், மணி, ஸ்பீட், ஹைட்டு, வெயிட்டு அண்ட் டிஸ்டன்ஸ், இதெல்லாம் வந்துச்சுன்னா சிங்குலர் வேர்ப் தான். இதுவும் அக்ரிமெண்ட் ஆஃப் த வேர்ப் தான். 10 miles நீட்ஸ் டு பி, அது டிபெண்ட்ஸ் ஆன் த நவுன். இப்போ 10 miles நீட்ஸ் டு பி கவர்டு கம்ப்ளீட்லி ஆன் ஃபுட். இதில் எங்கே இருக்குது வேர்பு? எதனால சிங்குலர் வேர்ப் போட்டிருக்கோம் நீட்ஸ்னு? நீடு போடாமல் ஆக்சுவலாக சிங்குலர் நவுன் இருந்தால் சிங்குலர் வேர்ப் போடுவோம். சிங்குலர் வேர்ப் இருந்தால் உங்களுக்கு வேணுமா பிடிஎஃப்? நானே இப்போ மத்தியானம் தான் ப்ரிப்பேர் பண்ணேன், அனுப்புவாங்க உங்களுக்கு. ரைட். 10 miles நீட்ஸ் டு பி கவர்டு கம்ப்ளீட்லி ஆன் ஃபுட். இந்த 10 இதில் எங்கே இருக்குது நவுன்? 10 miles. ஆனால் இது சிங்குலர் நீட்ஸ், சிங்குலர் வேர்பா ப்ளூரல் வேர்பா? சிங்குலர் வேர்பு. இன்னும் டவுட்டு, நீடு நீட்ஸ் வந்து சிங்குலர் வேர்பு, நீட் வந்து ப்ளூரல் வேர்ப், சாரி, நீடு வந்து ப்ளூரல் வேர்ப், நீட்ஸ் வந்து எப்படி? ஹீ ஷீ இட் வந்தால் நீட்ஸ் எஸ் போடணும். இங்கே 10 milesங்கிறது வந்து நவுனா? என்னது இது? நவுன் தானே, என்ன டவுட்டு? அப்போ ஏன் நம்ம நீட்ஸ் போடுறோம்? இது ப்ளூரலாக இருந்தால் நம்ம நீடு தானே போடணும், ஏன் நீட்ஸ் போடுறோம்? சரி, நீங்கள் எங்களை படிக்கக்கூடாது. 10 miles நீட்ஸ் டு பி கவர்டு கம்ப்ளீட்லி ஆன் ஃபுட். இங்கே வந்து 2 hours நீட்ஸ் டு பி ஸ்பெண்ட் ஆன் ரிவிஷன். இதில் எங்கே இருக்குது சப்ஜெக்டு? அன்றைக்கே நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ டைம், மணி, ஸ்பீட், வெயிட், ஹைட்டு, டிஸ்டன்ஸ், இதெல்லாம் வந்தாலே சிங்குலர் வேர்பு தான் போடணும். மைல்ஸ்னு இருந்தாலும் ஹவர்ஸ்னு இருந்தாலும் நீங்கள் சிங்குலர் வேர்பு தான் போடணும். இட்டு தான், அது தே கிடையாது. ரைட். 10 miles need to be covered partly by car and rest on foot. அதே இது இங்கேயே நான் வந்து சிங்குலர் வேர்பு நீடு போட்டிருக்கேன்.
இதுவும் கரெக்ட், அதுவும் கரெக்ட். In the first two sentences, the complete distance 10 miles has to be covered by one means, on foot. ஒரேடியாக அந்த 10 மைல்ஸை நான் கிராஸ் பண்ணிட்டேன், நடந்தே போயிட்டேன். ஆனால் in the next two sentences, the complete distance, the 10 miles has to be covered by two means. பாதி வந்து காரில், பாதி வந்து நடந்து. அப்போ நான் இப்போ அந்த இடத்துல ப்ளூரல் வேர்பு தான் போடணும். இது ஒரு ரூல். ரூல் நம்பர் 7. ஒரே டிஸ்டன்ஸை அட்ட ஸ்ட்ரெச் ஒரே இதில் போனோன்னா சிங்குலர் வேர்ப். அதே மாதிரி 2 hours நீட்ஸ் டு பி ஸ்பெண்ட் ஆன் ரிவிஷன். ஆனால் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 2 hours நீட் டு பி ஸ்பெண்ட் ஆன் பார்ட்லி பை ரிவிஷன் அண்ட் ரெஸ்ட் ஆன் ரைட்டிங் த டெஸ்ட். 2 வேலை பார்க்குறேன். அப்போது அந்த இடத்துல ப்ளூரல் வேர்ப் போடணும். இது வந்து ஒரு ரூல். அக்ரிமெண்ட் ஆஃப் த வேர்ப், அதில் ரூல் நம்பர் 7ல் இது இந்த ரூல். இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். வேறு எனி டவுட் இன் தட்? ஓகே. ஆமாம். ப்ரப்போசிஷன்ஸ் அதுவும் டீச் பண்ணுமா? சரி சரி. அது வந்து கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அது நம்ம ப்ரப்போசிஷன்ஸ் பண்ணும்போது தான் அது கொஞ்சம் எலாபரேட்டாக போகணும். பட் எனக்கு அடுத்த செஷன் சாட்டர்டேவோட கம்ப்ளீட்டிங். ஸோ நான் வந்து வாய்ஸ் வாய்ஸ் கேட்டாங்க, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் கொஞ்சம் கேட்டாங்க. ப்ரப்போசிஷன்ஸ் வேணுமா? சரி, ஐ ட்ரை டு கம்ப்ளீட் இட் ஆன் சாட்டர்டே. ஆல் தீஸ் 3 டாபிக்ஸ் குயிக்காக பார்த்துடலாம். ஓகே, ரைட். சின்ஸ் அண்ட் ஃபார், இது ஒரு ரூல் நம்பர் 8ல் இது ப்ரப்போசிஷன் தான். சின்ஸும் ஃபாரும் மேபி இந்த 120 கிராமர் ரூல்ஸில் வந்தாலும் வரலாம். ஆன் பை வருதா பார்த்தீங்களா? சரி, ஓகே. ப்ரப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம் நாங்கள் இந்த ஷார்ட் மெத்தட்ஸ்லாம் ஸ்கூலில் சொல்லி தர மாட்டோம். எலாபரேட்டாக தான் போகும். But okay, I'll try. Okay. They are used in sentences where the speaker wants to talk about something that started in the past and continues into the present. For and since அப்போ தான் யூஸ் பண்ணுவோம். பாஸ்டில் ஆரம்பித்து அப்படியே ப்ரெசண்ட்டில் கண்டினியூ ஆகும். பீரியட் ஆஃப் டைம், ஹவு லாங் அப்படின்னு உங்களுக்கு 3 months 6 hours அப்படின்னு அந்த டியூரேஷன் இருந்துச்சுன்னா ஃபார் யூஸ் பண்ணணும். சின்ஸ் இதிலிருந்து பண்ணினேன், வென் இட் ஸ்டார்டட், சின்ஸ் 1995 ஐ வாஸ் இன் சென்னை, இதிலிருந்து அங்கே இருந்தேன். பட் ஐ லிவ்ட் இன் சென்னை ஃபார் 12 years. அது வந்து ஃபார். இந்த டியூரேஷனை சொல்லிட்டிங்கன்னா, நான் இத்தனை வருஷம் அங்கே இருந்தேன், இத்தனை மாதம் அங்கே இருந்தேன், இத்தனை வாரம் அங்கே ஒர்க் பண்ணேன், இத்தனை ஹவர்ஸ் நான் படித்தேன் அப்படின்னா டியூரேஷன். அதுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபார். இதிலிருந்து சின்ஸ் 2020 we are living in this house, 2020 இருந்து அது வந்து உங்களுக்கு when it started அப்படிங்கும்போது சின்ஸ். ஃபார் அண்ட் சின்ஸு இதுதான் ஈஸி மெத்தட் டு. we have been waiting for 2 hours, 2 மணி நேரம். அப்போ டியூரேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபார் தான் நம்ம யூஸ் பண்ணணும். she has lived in this house since 2018, point of time, when it started. நான் எப்போ அந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு ஆரம்பித்தேன் என் லைஃப். அதான். the baby has been sleeping for an hour, 1 hour. an hourனா 1 hour duration. I've known her since my childhood. என்னுடைய நான் சின்ன பிள்ளையா இருக்கிறதுலேருந்து எனக்கு தெரியும். புரியுதா? இதுதான் ஃபார் அண்ட் சின்ஸ் யூஸ் பண்ணுற மெத்தட். இதை மேட்ச் பண்ணுங்க. she has been absent, the train has been late, we have waited, he has worked here for 2 hours since yesterday, since 2020 for 3 days. she has been absent for 3 days, right. The train has been late for 2 hours. We have waited since yesterday.
He has worked here since to, that's all, easy. Okay, since and for and since. Any doubts? ஒரு மாதிரி குழப்பமாக பார்க்குற மாதிரி இருக்கேன். ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை இல்லை சொல்லுங்க தம்பி. நோ, வெரி குட். ரூல் நம்பர் 9. இது நான் நேற்றே சொல்லி கொடுத்தேன். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். When two actions occurred in past, the action which happened earlier uses past perfect tense. எது ஃபஸ்ட்டு நடந்ததோ அதில் பாஸ்ட் பர்ஃபெக்ட், எது ரெண்டாவது நடக்குதோ அதில் சிம்பிள் பாஸ்ட். ஒரு சென்டென்ஸ் சொன்னேன் எக்ஸாம்பிளுக்கு, அதை மைண்டில் வச்சுக்கோங்கன்னு. என்னது? சார் தான் கரெக்டாக சொல்கிறார். when I reached the station, ரெண்டில் எதில் வந்து the train had left, அது வந்து ஃபஸ்ட்டு நடந்துருச்சு, ட்ரெயின் போயிடுச்சு, அப்புறம் தான் நான் போனேன், ரெண்டாவது தான். ஸோ அதில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபஸ்ட்டு நடந்ததில், ரெண்டாவது நடந்ததில் சிம்பிள் பாஸ்ட். அதே தான். when I reached the station, the train had left. the movie had begun before we reached the theater. நான் தியேட்டருக்கு போகிறதுக்குள்ளே மூவி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எது ஃபஸ்ட் ஆக்ஷன்? மூவி ஸ்டார்ட் ஆனது. ஸோ had begun, begin, began, begun, third form of the verb. she had locked the door and left the house. எது முதல்ல நடந்துச்சு? லாக் பண்ணுறதா முதல்ல நடந்துச்சு, அப்புறம் தான் வெளில போகிறது. ஸோ lock the door வந்து had locked. the action that happened first, past perfect. the action that happened next, simple past. இது வந்து கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட்? தென் ரூல் நம்பர் 10, ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ். ப்ரோனவுன்ஸ் என்னன்னு தெரியும் இல்லையா? ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட். இது வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்னா அந்த அந்த நவுனை அப்படியே எது ரிஃப்ளெக்ட் பண்ணும் நம்மளை? எந்த ஆப்ஜெக்ட் நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணும்? மிரர். அது மாதிரி தான் இது. ஐ வந்தாலே மை செல்ஃப், ஐ மை செல்ஃப். இப்போ நிறைய பேர் இந்த காமன் மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணுவாங்க. ஏன்னா ஹீ ஹிம்செல்ஃப்னு சொல்ல மாட்டாங்க, ஹீ இட் செல்ஃப் டோல்டு அப்படின்வாங்க. ஷீ இட் செல்ஃப் ஃபினிஷ்டு த எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய அடல்ட்ஸே அந்த காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸ்கூல்லேயே டீச்சர்ஸே மிஸ்டேக் பண்ணுவாங்க. தே இட் செல்ஃப் தே ஃபினிஷ்ட் மேம் அப்படின்வாங்க. அது வரக்கூடாது. தே தெம் செல்வ்ஸ், ஹீ ஹிம்செல்ஃப், ஷீ ஹர் செல்ஃப், இட் இட் செல்ஃப். அப்படி அது வந்து அதையே ரிஃப்ளெக்ட் பண்ணும். கண்ணாடி, அதான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ஓகே. ஐ ப்ரிப்பேர் த ப்ராஜெக்ட் ஆல் பை மை செல்ஃப். ஐ வந்து மை செல்ஃப். ஷீ பிளேம்டு ஹர் செல்ஃப் ஃபார் த மிஸ்டேக். நான் தான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். த மெஷின் ஸ்டாப்ட். மெஷின்ங்கிறது இட்டு, ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ த மெஷின் ஸ்டாப்ட் இட் செல்ஃப். தானாகவே நின்றுச்சு, அதுவாகவே நின்றுச்சு. ப்ளீஸ் ஹெல்ப். இந்த இடத்துல சப்ஜெக்ட் இல்லை. இப்போ யாரை பார்த்து இது சொல்லுவோம்? யாரோ ஒருத்தவங்க நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள தான் ப்ளீஸ் ஹெல்ப் யோர் செல்ஃப் டு டேக் வாட்டர், ஆர் ப்ளீஸ் ஹெல்ப் யோர் செல்ஃப். இப்போ லன்ச் எல்லாம் ரெடி பண்ணி டேபிளில் வச்சுருக்கோம், கெஸ்ட் வர்றாங்க, நம்ம சர்வ் பண்ணணும் அவசியம் இல்லை, நம்ம சொல்லலாம் அந்த வார்த்தையை. ஓகே, ப்ளீஸ் ஹெல்ப் யோர் செல்ஃப் அப்படின்னா நீங்களே எடுத்து சாப்பிடுங்க, நீங்களே. ஓகே, ப்ளீஸ் ஹெல்ப் யோர் செல்ஃப் டு சம் வாட்டர். இந்த இடத்துல யூ வந்து ஹிடன். தே ஃபவுண்ட் தெம் செல்ஸ் இன் த ட்ரபிள். ப்ளூரல். தே வந்து ஏன் இங்கே தெம் செல்ஃப் போடக்கூடாது, எஃப் போடக்கூடாது, ப்ளூரல் தேங்கிறது. அப்போ தெம் செல்ஸ். வி ஆர் செல்ஸ். நான் அது கொடுக்கல. வி வந்து ஆர் செல்ஸ். அவர் செல்ஃப்னு போடக்கூடாது, ஆர் செல்ஸ். ஏன்னா விங்கிறது ப்ளூரல். ரைட்? புரியுதா? இதுதான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ். But there are certain words which are never followed by reflexive pronouns. Hide, keep, stop, turn, shave, bathe இதெல்லாம் வந்து வரும்போது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. யூ பேத் யோர் செல்ஃப் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அது அது அப்படி வராது. ஓகே. He hid in the cave and thus saved his life. He himself, he hid himselfலாம் வராது. ஹிட்னாலே அது இட்ஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே. He turned the tap when the pot was filled. இதில் ஏதாவது
நீங்கள் he himself அப்படி ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா? தேவையில்லை. he himself turned the tap போடலாம், பட் தேவையில்லை அந்த இடத்துல. ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் நாட் நெசசரி அட் ஆல். இது வந்து இந்த மாதிரிலாம் உங்களுக்கு காம்ப்ளிகேட் பண்ண மாட்டாங்க, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்? நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 11. இதுலேயே நம்ம கொஞ்சம் ஆஸ் வெல் ஆஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். whenever two subjects are connected by இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்தால் என்ன வரும்? என்ன வரும்? இந்த ரூல் என்ன சொல்லுது? as well as வந்தால் என்ன வரும்? singular verb. Raja as well as his friends keeps asking me many questions. as well as வந்தால் singular தான். the club members along with this owner, இதில் வந்து இந்த club members plural. ஸோ அதுதான் இங்கே சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வேர்ப் போடணும். ஃபஸ்ட் சென்டென்ஸில் ராஜா சிங்குலர் சப்ஜெக்ட். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருந்தால் கூட பட் அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரே ஒரு ஆள் தான். ஸோ அங்கே கீப்ஸ் போடுறோம். பட் த கிளப் மெம்பர்ஸ் அலாங் வித் இஸ் ஓனர், ரெண்டாவது வர்றது சிங்குலர். பட் நம்ம எடுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு. ஓகே, அதனால வேர் அரஸ்டட், இங்கே வாஸ் அரஸ்டட் போடக்கூடாது. ப்ளூரல் வேர்ப். ஹீ அண்ட் நாட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஜெக்ட் எது? ஹீ, அது சிங்குலர். அப்போ என்ன சிங்குலர் வேர்ப் தானே வரணும்? He and not his friends is found guilty. The captain together with the team have reached போடக்கூடாது, has reached. ஏன்னா captain singular. The plan together with its details was approved. ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதுக்கு தான் போடணும். இது ஒரு ரூல். இது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நவுன் அண்ட் வேர்ப். ஆனால் நிறைய பேர் கமிட் மிஸ்டேக்ஸ். அட்வைஸில் சி எப்போ போடுவோம், எஸ் எப்போ போடுவோன்னு கேட்பாங்க. ப்ராக்டிஸில் எப்போ சி போடணும், எப்போ எஸ் போடணும், ரெண்டு ஸ்பெல்லிங்கும் இருக்குது. சில பேர் இன்னும் இதாக கேட்பாங்க, சி போடணுமா எஸ் போடணுமா, ப்ராக்டிஸ்க்கு என்னதான் ஸ்பெல்லிங் அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டுமே கரெக்டு. PRATICE போடலாம், PRATISCயும் போடலாம். எப்போ சி வந்து நவுனுக்கு தான் வரும், எஸ் வந்து வேர்புக்கு தான் வரும். He advised me to write well. இந்த இடத்துல he சப்ஜெக்ட், advised verb. verb வரும்போது எஸ் தான் போடணும். practice makes a man perfect. இதில் practice என்னது? noun. noun வரும்போது சி தான் போடணும். PRATICE. இதே ரூல் தான் அட்வைஸ்க்கும். ரைட்? he advised me, எஸ் போடுவோம். அட்வைசஸ் நவுனை வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க. அது வேர்பு. he advised me, எஸ் போடணும். சி வச்சு அட்வைஸ். நவுனா? கரெக்ட் தான். he gave me a good advice. அந்த இடத்துல சி போடணும், ஏன்னா அது நவுன். எக்ஸாக்ட்லி. அட்வைஸ் given by the elders is always good for everybody. அந்த இடத்துல நவுனா வருது, அப்போ சி போடணும். ரைட்டா? புரியுதா? அதே மாதிரி அட்வைஸ் அட்வைஸ், ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ், பிலீவ் பிலீவ். பிலீவ் போட்டால் BELIEVE போட்டால் வேர்ப். BELIEF வந்து நவுன். ஒரு சென்டென்ஸ் அங்கே, ஐ கான்ட் பிலீவ் மை ஓன் ஐஸ். இந்த இடத்துல பிலீவ் வந்து என்னது? வேர்ப். ஸோ ஐ கான்ட் பிலீவ், பிலீவ்ங்கிறது ஒரு வேர்ப். எவ்ரி ஒன் ஷுட் ஹாவ் அ ஸ்ட்ராங் பிலீஃப் ஆன் ஒன் செல்ஃப். நம்ம மேலே நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கணும், பிலீஃப். அது வந்து நவுன் அந்த இடத்துல. சரியா? த கிராண்ட் ஃபாதர் அட்வைஸ்ட் ஹிஸ் கிராண்ட் டாட்டர் டு ஸ்டடி வெல். இஃப் யூ விஷ் டு எக்ஸல் இன் யுவர் ஸ்போர்ட்ஸ், ரெகுலர் ப்ராக்டிஸ் இஸ் நீடட். இந்த இடத்துல நவுன் ப்ராக்டிஸ். ரைட்? அவ்வளோதானே மேம்? என்ன இருக்கா? இல்லை 12 தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் இன்னைக்கு. ஓகே, எனி அதர் டவுட்ஸ் யூ ஹேவ்?